இங்க தேமுதிக 20வது ஆண்டு கொஞ்சம் நம்ம பிளாஷ்பேக் பார்க்கணும். கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்லை இந்த வரலாறு. தலைவர் அவர்கள் 1978 திரை உலகில் காலடி வைத்ததில் இருந்து ரசிகர் மன்றமாக உருவாகி பின்பு நற்பணி இயக்கமாக மாறி அத்தனை பேர் விருப்பத்திற்காக 2000 கொடி அறிமுகப்படுத்தி உங்கள் அத்தனை பேர் விருப்பத்திற்காக 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை மதுரையில் இதுவரைக்கும் காணாத லட்சக்கணக்கான தொண்டர்களையும் மக்களையும் திரட்டி இது செப்டம்பர் 14 அன்று நம்ம தலைவர் ஒரு சரித்திர சாதனையை படைச்சார். அது மட்டும் இல்லை, ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலேயே 2011 எதிர்கட்சி தலைவராக வந்து சரித்திரம் படைத்தவர் நமது தலைவர் அவர்கள். இந்த சரித்திரத்திற்கு யார் பின்பலம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா இந்த நேரத்துல தான் யோசிக்கணும். மக்களுக்கு தீபாவளி வரலாம், பொங்கல் வரலாம், ஆனா தேமுதிகவினுடைய திருநாள், வெற்றி நாள், சந்தோஷமானால் இந்த நாள் தான் நமக்கெல்லாம். ஆனா நம்ம தலைவர் இல்லை அப்படின்ற வருத்தம் நமக்குள்ள இருக்கு. அதனால இந்த நாளில் நீங்கள் செய்த தியாகங்களை, நீங்கள் செய்த உழைப்பை நிச்சயமாக நாம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கோம். சகோதரர் அண்ணன், என் அண்ணன் தான் சொல்வேன், ராமு வசந்தன் அவர்கள் ரசிகர் மன்றமாக இந்த ரசிகர் மன்றங்களை உருவாக்கி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக அன்ற காலத்திலிருந்தே மன்றங்களை உருவாக்கி தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றத்தை கொண்டு வந்து அதை நிர்வகித்து பின்னாளில் உங்கள் விருப்பத்திற்காக கட்சியாக மாறும் பொழுது அதை அப்படியே கட்சியாக நாம மாற்றிய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த நாளில் சகோதரர் என் அண்ணன் ராம் வசந்தன் அவர்களையும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களையும் கேப்டனுடைய நண்பர்களையும் அவருடன் இருந்து அவர் வளர்ச்சிக்கு உழைத்த அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கேப்டன் எவ்வளியோ அதுவே எங்கள் வழி என்று ஒவ்வொரு தொண்டரும் இன்னைக்கும் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் உழைப்புக்கு, உங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த உலகத்தில் எதையுமே நம்ம ஈடு செய்ய முடியாது. தலைவரும் நானும் பேசுறப்பெல்லாம் நிறைய பேசுவோம், இந்த ஜென்மத்துல நாம செஞ்ச புண்ணியம் என்ன அப்படின்னு. தலைவர் எனக்கு கிடைச்சதுதான் புண்ணியம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் எந்த பிரதிபலனையும் எதிராமல் தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கும் எங்கள் உண்மை தொண்டர்கள் கிடைத்ததுதான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்றத கேப்டனும் நானும் பல்வேறு நேரங்களிலே இதை நாங்க பேசியிருக்கோம். மதுரை மாநாடு நடக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியாது, பின்னாடி கேரவன்ல கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தேன் நானும் கேப்டனும். இத்தனை லட்சம் மக்கள் இங்க வந்திருக்காங்களே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அவர்களை நல்வழியில் வழி நடத்தி சென்று அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கடமையும் அந்த நேரத்தில் கேப்டனுக்கும் எனக்கும் உருவாகி அது கண்ணீராக அன்னைக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, இங்க மக்களுக்காக மக்கள் பணி செய்தப்போ கேப்டன் ஸ்டேஜ்லயே கண்ணீர் விட்டு அழுதார். நீங்க எல்லாம் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ஏன் அழுதார் தெரியுமா? என்னை நம்பி இத்தனை லட்சம் இளைஞர்கள், பெண்கள், மக்கள், நான் இவர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த உணர்வு தான் கேப்டனுக்கு அன்னைக்கு கண்ணீராக அன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்தது. நான் கூட பக்கத்துல அமர்ந்திருந்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, தலைவரை நம்பி வந்த யாரும் கைவிடப்படார் அப்படின்றது வரலாற்றை நிச்சயமாக உங்கள் அண்ணியாக மட்டுமில்லை, உங்கள் அன்னையாக இருந்து உங்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கையும் சிறந்த முறையில் உயர்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே. அதனால இன்னைக்கு தலைவரை நம்பி வந்தவங்க, தேமுதிகவை நம்பி வந்தவங்க வாழ்ந்ததாக தான் ஒரு வரலாறு இருக்கணும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதே மாதிரி இந்த கழக வளர்ச்சிக்காக பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்களை இந்த நேரத்தில் நான் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையிலே நமது கழகத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அத்தனை பேரும் இணைந்து அந்த ஆர்ப்பாட்டம், போராட்டத்தை வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் ஆண்ட கட்சியோ இல்ல ஆளும் கட்சியோ
இல்ல லஞ்சம் ஊழல் வாங்கின கட்சியோ, இல்ல மக்களை ஏமாற்றி பிழைச்ச கட்சியோ, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைக்கு நோட்டு புத்தகத்தை கொடுத்து வசூல் செய்த கட்சி கிடையாது. இது நேர்மையாக மக்களுக்காக வியர்வை சிந்தி, தங்களுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அந்த தொண்டர்கள். கேப்டன் எப்பவுமே சொல்வார், இந்த கொடியில கட்டி இருக்கே அந்த கயிறு என் தொண்டருடைய நரம்புங்க அப்படிம்பார். இங்க தொங்குதே ஒரு விளக்கும், அது அவர்களுடைய உழைப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் எங்கள் தொண்ட கழகத்தினுடைய சிறப்பான பணியாற்றுதலும் நம்பிக்கை என்றதை என் கண்ணில் தெரியுது. அதனாலதான் நான் ஆனந்திக்கிட்ட கூட சொன்னேன், 2 LED லைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆனா மரத்துக்குள்ள மறைஞ்சிருச்சு. அது எத்தனை தொண்டர்களுடைய பணம்? அதுதான் இங்க விஷுவலா வச்சிருந்தீங்கன்னா தலைவரை எல்லாரும் பார்த்திருப்பாங்களே. அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஸ்டேஜ்ல. அதனால உங்கள் உழைப்பு என்பது சாதாரணம் கிடையாது. இந்த கழகத்திற்காக நீங்க உழைத்த உழைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வேன் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தில், அதுவும் 20வது ஆண்டில் உங்கள் முன் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பல்வேறு விதமான விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறேன், டெய்லி பிரஸ் மீட் பார்க்குறேன், டெய்லி பிரஸ்காரங்க ஏதாவது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த வகையில அவர்கள் நேற்று கூட நமது மாவட்ட செயலாளர் பழனி அவர்களுடைய திருமண விழாவிற்கு சென்ற போது அங்கேயும் பிரஸ்ல என்கிட்ட கேட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு. அது நம்ம நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நல்ல விஷயங்கள் அதன் பின்னாடி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துட முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் முதல்ல ஒழிக்கப்படும். அது மட்டும் இல்ல, கள்ள ஓட்டு போடுவதும் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணத்துல தான் தேர்தல் நடக்குது. அந்த வரிப்பணம் வீணாகாம நம்ம தடுக்க முடியும். அதனால ஆனா இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது செய்ய முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற விஷயத்தை நாம கையில் எடுக்க முடியும்.